ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் சுலபமான ரொம்பவும் டேஸ்டியான தயிர் வடை வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தயிர் வடை செய்கிறதுக்கு நான் வெங்காயம்லாம் யூஸ் பண்ணலங்க. ரொம்பவும் ஈஸியான மெத்தடில் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். இந்த ரெசிபியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் ஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் நீங்கள் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நான் 1 மணி நேரம் 200 ml அளவு உளுந்த ஊற வச்சுருக்கேங்க. 1 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா உளுந்து ஊறிடுச்சு. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போது நான் கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைக்க போகிறேன். உளுந்து அரைக்கும் போது மட்டும் ரொம்ப தண்ணி யூஸ் பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சமாக தான் தண்ணியை தெளித்து விடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா பொதன்னு வரும் உளுந்து. நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா வறுக்கும் போது நிறையா எண்ணெயை அந்த வடை இழுத்துரும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப எண்ணெயாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா மாவு அரைச்சாச்சு. நான் லைட்டாக தான் தண்ணியை தெளித்து விட்றேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிருந்தாலே அதிகம்தான். இப்போ நல்லா மாவு அரைச்சிருச்சு. நல்லா மெல்லிசாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், கிரைண்டரில் அரைச்சா நிறையா மாவு பொங்கி வரும் உளுந்து. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் டேப் வாட்டர் எடுத்து கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் போடுங்க. அந்த மாவு கீழே இல்லாமல் மேலே மிதங்கி வரணும். அதுதான் கரெக்டான பதம். அப்போ தான் நம்மளோட உளுந்த வடை ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நம்ம அந்த மாவை சைடில் வச்சுட்டு தயிரை ரெடி பண்ணிடலாம். நான் 1 லிட்டர் அளவு தயிர் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நல்லா அந்த தயிரை ஒரு பவுலில் சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அப்படி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். வெங்காயம்லாம் வெட்டுற வேலையே இல்லை. உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும்னா அந்த வடையில் நீங்கள் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த தயிருக்கு தாளித்து ஊற்ற போகிறோம். வெஜிடபிள் ஆயில் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கடுகு, நல்லா ஒரு ஃப்ளேவர் வரும் இஞ்சி போட்டால். அதனால் நான் 1 இன்ச்சு அளவு இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ரெண்டு வரமிளகா, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா இதை தாளித்து நம்ம அந்த தயிரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட தயிர் ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ நல்லா தயிரில் அந்த தாளிச்சதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுருங்க. நான் உளுந்து வடைக்கு அரைச்சேன் இல்லையா, அதில் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வேறு எந்த விதமான பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அரிசி மாவுலாம் சேர்க்கல. அந்த உளுந்த மாவு மட்டும்தான். இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கையை நல்லா அந்த தண்ணியில் டிப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கையில் மாவு ஒட்டாமல் ரொம்ப அழகாக வடை வரும். இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வந்தாலே நம்மளோட வடை ரொம்ப சூப்பராக வரும். இப்போது நல்லா தட்டிட்டு, ரொம்பவும் மெலிசாக தட்டிடக்கூடாது, கொஞ்சம் மீடியம் சைஸில் தட்டிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுருங்க. சைட் பை சைடு நான் எண்ணெய் சூடாக வச்சுட்டேன். சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வடை உள்ளேயும் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் ப்ரௌன் கலர் ஆயிரும். உள்ளே மாவாகவே இருக்கும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிடுங்க. உங்களுக்கு இங்கிலீஷில் இந்த ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணிடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் இங்கிலீஷ் ரெசிபி கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு. மேலே இந்த மாதிரி மிதக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ரொம்பவும் சூப்பரானவும் ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம வடை போட்டு சைடில் எடுத்து வச்சிடலாம். எல்லா மாவையும் வடை போட்டாச்சு. இன்னும் இருக்கு மாவு. நான் கொஞ்சம் நேரம் கழித்து போட்டுக்குவேன். ஒரு பவுலில் வந்து குடிக்கிற தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இது லைட்டாக வார்மாக இருக்குது. சூடான வடையை வந்து இந்த தண்ணியில் டிப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் போது அந்த வடையை டிப் பண்ணி அதில் இருக்கிற எக்ஸஸ் தண்ணியை பிழிஞ்சிட்டு அந்த வடையை அந்த தயிரில் போட்டுருங்க. தயிரில் போட்டு இது 2 மணி நேரம் நல்லா தயிரில் ஊறட்டும். அப்போ தான் அந்த வடை வந்து நல்லா அந்த தயிரில் சோக்காகி ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதுக்கப்புறம் வந்து நான் காரா பூந்தி, மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு கோரியண்டர்லாம் மேலே போட்டு அழகாக சர்வ் பண்ணி சாப்பிடலாம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம். பாருங்கள், இந்த மாதிரி 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி மிளகாத்தூள், கோரியண்டர் லீஃப், காரா பூந்தியை போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எப்பொழுதும் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.